அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயம், மைசூர் அரண்மனை பற்றியது. நம்ம பெங்களூர் மைசூர்னு ஒரு நூல் போட்டிருக்கேன். அதில் மைசூர் பற்றி இது. பெங்களூரில் இருந்தபோது மைசூருக்கு ஒரு முறை சென்று வந்தோம். தசராவின் போது பெரும் கூட்டம் இருக்குமாம். எப்போதுமே போக வைக்கவில்லை. பள்ளி பருவத்தில் கேரளா மைசூர் சுற்றுலா சென்று வந்திருந்தாலும் தற்போதும் ஒரு தினம் சென்று பார்த்து வந்தோம். ஒரு 5-6 வருஷம், ஒரு 10 வருஷமே இருக்கும்னு நினைக்கிறேன். அதே பிருந்தாவன், அதே அரண்மனை, அதே கோட்டை கொத்தளங்கள். செல்ஃபோன் காலம் என்பதால் இன்னும் கெடிபிடியும் செக்யூரிட்டி செக்கும் ஜாஸ்தி அங்கே இருக்கும். அங்கே இருக்கும் லாக்கரில் செல்ஃபோன்களை வைத்துவிட்டு செல்ல வேண்டும். மைசூரில் 7 அரண்மனைகள் இருக்கின்றனவாம். அதில் இதுதான் உடையார் வம்சாவளி அரசர்கள் வசிக்கும் அரண்மனை என்ற ஒரு பெரிய அரண்மனைக்கு போனோம். பெங்களூரில் தினமும் பாதி பேர் மைசூருக்கு சென்றுவிட்டு திரும்புவார்கள். அந்தளவு மயிலாடுதுறை மைசூர் செல்லும் ட்ரெயின் அதிகாலை 6 மணிக்கே நிரம்பி வழியும். மன்னர் குடும்பத்தினரிடம் பக்தி கொண்ட மக்கள். பெங்களூரில் வேலை செய்யும் நிறைய பேரின் பூர்வீகம் மைசூர் பக்கம்தான். ஏனெனில் மைசூரை விட பெங்களூரில் சாஃப்ட்வேர் தொழிலால் வேலைவாய்ப்புகள் ஜாஸ்தி. பெங்களூரின் பருவநிலையும் எல்லா தேச மக்களையும் இருக்கிறது. தசராவின் ஆரம்பம்தான் அப்போது. கோட்டையுடன் கூடிய அரண்மனை வெகு அழகு. உடையார்களின் சாம்ராஜ்யம். வாயிலில் கோபாலன் புல்லாங்குழல் இசைக்கிறான். இங்கேயே நமக்கு பிருந்தாவன் எஃபெக்ட் கிட்டி விடுகிறது. மெயின் வாயில் அடைத்திருக்க சைட் கேட் வழியாகத்தான் செல்ல வேண்டும். என்ட்ரன்ஸ் டிக்கெட் உண்டு. அழகான ஒரு டோம் மாதிரி ஒரு கோபுரம். இந்தியர்களுக்கு 40 ரூபாயும் வெளிநாட்டர்களுக்கு 200 ரூபாயும் நுழைவு கட்டணம். வெளிநாட்டினர்களுக்கு 200 ரூபாய். 14ஆம் நூற்றாண்டில் யதுராயா என்ற மன்னர் முதலில் கட்டியது தான் இந்த அரண்மனை. அதன் பிறகு பல்வேறு முறை இடித்து கட்டப்பட்டு விட்டதாம். பழைய கோட்டையில் ஒரு முறை தீப்பிடித்ததும் 1897இல் இந்த அரண்மனை புதுப்பித்து கட்டப்பட்டது. இதை கட்டி முடிக்க 15 வருடம் ஆச்சு. அன்றைக்கே இதை கட்ட 41 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஆயிற்றாம். 18ஆம் நூற்றாண்டில் கிட்டத்தட்ட 1930 வரையுமே தொடர்ந்து இதனோட தர்பார்கள் எல்லாம் அமைச்சிருக்காங்க. இந்த அரண்மனைக்குள்ளேயே 5 நிலை கோபுரம் கொண்ட விநாயகர் கோயில் ஒன்று இருக்கிறது. கோபுர சிற்பங்களும் மதில் சுவர் சிற்பங்களும் கொள்ளை அழகு. பிங்க் நிற டோம்களுடன், அதாவது முகலாய பாணி உருண்டை கோபுரங்கள் அரண்மனை காட்சி அளிக்குது. அங்கங்கே ஒப்பரிகைகள் வேற கவர்ச்சிகரமாக அமைக்கப்பட்டிருக்குது. யாரும் இளவரசிகள் தலை உலர்த்துறாங்களோன்னு கூட ஆவலாக பார்த்தேன். ஆனால் அவங்க எல்லாம் இங்கேருந்து இடம்பெயர்ந்து வேறு இடத்துல இருக்காங்க. இப்போ முழுக்க இந்த அரண்மனை சுற்றுலா பயணிகளின் காட்சிக்கு மட்டுமே வைக்கப்பட்டிருக்கு. உள்ளே எதையும் எடுக்க முடியல. ராஜாவின் தங்க சிம்மாசனம், தங்க செங்கோல், மற்ற ஆடை ஆபரண பொருட்கள் எல்லாம் கண்ணாடிக்கு பின்னே காட்சிக்கு இருக்குது. மிக அழகான விதான சுவர் ஓவியங்கள் அழகூட்டுது. அங்கங்கே சான்லியர் விளக்குகள், மற்ற அலங்கார விளக்குகள் ஒளிருது. தங்க நிற, பிங்க் நிற பெயிண்ட்டுகளால் உட்புறமும் வெளிப்புறமும் அரண்மனை கம்பீரமாக ஜொலிக்குது. அரண்மனைக்கு முன்னே மாபெரும் புல்வெளி மற்றும் அலங்கார செடிகள் அலங்கரிக்குது. மக்கள் இயற்கை உபாதையை கழிக்க ரெஸ்ட் ரூம்கள் உண்டு. தீயணைப்பு வண்டிகள் தயார் நிலையில் இருக்குது. உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லவோ உண்ணவோ அனுமதி இல்லை. பாலித்தீன் பொருட்களுக்கு கட்டாயம் அனுமதி இல்லை. இந்த அரண்மனை இந்து, முகல், ராஜ்புத், கோதிக் எனப்படும் பல்வகையான கட்டடக்கலைகள் இணைந்து கட்டப்பட்டது. இதை இந்தோ சரசனிக் வகை கட்டட அமைப்பு என்கிறார்கள். 3 வாயில்கள் உண்டு இந்த அரண்மனைக்கு. தெற்கு வாயில் மட்டும் சுற்றுலா பயணிகளுக்கு திறந்துவிடப்பட்டிருக்கிறது. கிழக்கு மற்றும் மேற்கு வாயில்கள் தசராவின் போது மட்டும் திறக்கப்படும். அரண்மனையை சுற்றிலும் எல்லா பக்கமும் தோட்டத்தால் சூழப்பட்டிருக்கு. ஒரே பசுமைதான் எங்கும். இந்த உடையார் ராஜாக்கள் எல்லோரும் சாமுண்டி பக்தர்கள் என்பதால் இந்த அரண்மனை கூட சாமுண்டி ஹில்ஸ் இருக்கும் திசை பார்த்து அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீரங்கப்பட்டினத்தை ஆண்டு வந்த திருமலை ராஜா நோய்வாய்ப்பட அவர் அரசாட்சியை தனது 2வது மனைவி அலைமேல அம்மாவிடம் கொடுத்துவிட்டு வைத்தியத்துக்காக முதல் மனைவியுடன் வைத்தீஸ்வரன் கோயில் போகிறார். அப்போது உடையார்கள் அங்கே படையெடுத்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தை கவர்கிறார்கள். அப்போ அலமேலம்மா தான் அணிந்திருந்த நகைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு போய்விட அதையெல்லாம் வாங்கி வர சொல்லி ராஜா வீரர்களை அனுப்புகிறார். அப்போது தப்பிச்சு ஓடி அலமேலம்மா காவிரியில் விழுந்து இறக்குறாங்க. அப்போ இந்த தலக்காடு மணல் மேடாகட்டும், உடையார் வம்சத்துக்கு ஆண் வாரிசு இல்லாமல் போகட்டும்னு சபம் விட்டுட்டு இறக்குறாங்க. அதன்படி ஆண் வாரிசே பல நூற்றாண்டுகளுக்கு இல்லாமல் உறவினர்களுக்குள்ளே இருக்கும் ஆண் குழந்தைகளை தத்தெடுத்து ராஜா வாங்கிட்டு வந்தாங்க. பிறகு யதுவீரன் ஒரு ராஜா இதுக்கு பரிகாரமெல்லாம் பண்ணி அலமேலம்மா சிலையை தலக்காட்டில் வச்ச பிறகும் அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குது. இந்த அரண்மனை அழகாகவும் சுத்தமாகவும் பராமரிக்கப்படுது. இப்போது மைசூரை ஆண்ட கிருஷ்ணராஜ உடையார் தான்
வாணி விலாச சாகரா அப்படிங்கிற அணையை கட்டியவர். கிருஷ்ணராஜ சாகர் அணைக்கட்டும் இவர் கட்டியது தான். மேலும் பொதுமக்களுக்கு இவர் ஆட்சி காலத்தில் தான் பல்வேறு வசதிகள் கிடைத்திருக்கிறது. நன்றி.